Hello friends, வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் தமிழ் டெக் அண்ட் மிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க அப்படினா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் பதப்படுத்தப்பட்ட எலிகள், வேறு சில விலங்குகள் மற்றும் 2 மனிதர்களின் உடல்கள் எகிப்தில் உள்ள சகோகே என்னும் நகரத்தின் பூமிக்கு அடியில் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ள கல்லறையில் கிடைத்துள்ளது. மேலும் 2 மனித மம்மிகளின் உடலை சுற்றி எலிகள் உட்பட மற்ற விலங்குகளின் பதப்படுத்தப்பட்ட உடல்கள் காணப்படுகின்றன. இவை புதைக்கப்பட்டுள்ள அறையில் உள்ள சுவர் முழுவதும் இறுதிச் சடங்குகள் குறித்த ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளன. சுமார் 2000 ஆண்டுகள் பழமையான கல்லறையான இது முற்காலத்தில் எகிப்தின் உயரதிகாரியாக இருந்த டுட்டு மற்றும் அவரது மனைவிக்கான ஓய்வெடுக்கும் பகுதியாக விளங்கியதாக தொல்லியல் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். எகிப்து தலைநகர் கெய்ரோவில் இருந்து சுமார் 390 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பாலைவன பகுதியான இது இனி சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் நாட்டின் மற்றொரு பகுதியாக உருவெடுக்கும் என்று அந்நாட்டின் தொல்லியல் துறை கூறியுள்ளது. எகிப்தில் கிமு 305ஆம் ஆண்டுக்கும் கிமு 330ஆம் ஆண்டுக்கும் இடைப்பட்ட காலத்தைச் சேர்ந்த சுமார் 50 பதப்படுத்தப்பட்ட உடல்களை தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளார்கள். எகிப்தின் தலைநகர் கெய்ரோவுக்கு தெற்கே உள்ள மின்யா நகரில் 30 அடி ஆழத்தில் கண்டெடுக்கப்பட்ட இந்த மம்மிகளில் 12 உடல்கள் குழந்தைகளின் உடல்கள் என்பது கண்டறியப்பட்டுள்ளது. கல் மற்றும் மரங்களால் ஆன சவப்பெட்டிகளில் துணிகளால் இந்த உடல்கள் மூடப்பட்டுள்ளன. மேலும் இந்த உடல்கள் குறித்து தொடர்ந்து ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது. எகிப்தில் மட்டும் 100 கோடி விலங்குகளின் மம்மிகள் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அவற்றில் அதிக அளவில் கண்டுபிடிக்கப்பட்ட மிருகம் பூனையாகும். அதற்கு அடுத்தபடியாக அதிக அளவில் கண்டுபிடிக்கப்பட்டவை புனித ஈபிஎஸ் எனப்படும் கொக்கை போன்ற ஆப்பிரிக்க கண்டத்தின் பறவையாகும். இதன் காலம் கதிரியக்க கரிம கால கணிப்பின்படி ஏறத்தாழ கிமு 450 முதல் கிமு 250 ஆகும். இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட மம்மிகளிலேயே மிகவும் பழையது 1940இல் வட அமெரிக்காவில் கண்டுபிடிக்கப்பட்ட மம்மிகளாகும். அவை 9400 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மனிதர்கள் என கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த மம்மி என்ற சொல் ஆங்கிலத்தின் மம்மி என்ற சொல்லில் இருந்தும், மேலும் லத்தீன் மொழியின் மம்மியா என்ற பதத்தில் இருந்தும், அராபிய மொழிகளில் உள்ள மும்மியா என்ற பதத்தில் இருந்தும் தோன்றியதாக கூறப்படுகின்றது. மேலும் மம்மிகளில் 2 வகைகள் உள்ளன. ஒன்று மனித இனத்தால் உருவாக்கப்பட்டவை, மற்றொன்று தானாகவே உருவானவை. மனித இனத்தால் வழிபாடு போன்ற ஏதாவது ஒரு காரணத்திற்காக உருவாக்கப்படும் அல்லது இயற்கையாக தட்பவெப்பங்களின் மூலம் உடலானது பதப்படுத்தப்பட்டு மம்மியாக மாறிவிடும். உதாரணமாக ஏற்றி என்ற பனி மனிதன் இவ்வாறு உருவான ஒரு மம்மி ஆகும். எகிப்திய கலாச்சாரங்களில் இந்த 2 வகை மம்மிகளும் காணப்படுகின்றன. மேலும் பண்டைய எகிப்து நாகரிகத்தில் அரசர்கள் இறந்தவுடன் மறு உலகிற்கு செல்வதாகவும், அவ்வுலகில் வாழ அவர்களுக்கு இந்த பூ உலக உடல் தேவைப்படுவதால் இறந்த அரசர்களின் சடலங்களை பாதுகாப்பது அவசியம் என்ற நம்பிக்கை இருந்தமையால் அரசர்களின் சடலங்கள் பதப்படுத்தப்பட்டன. அதேபோல மனிதர்களின் சடலங்கள் மட்டுமல்லாது முதலை, பூனை ஆகியவற்றின் சடலங்களும் பதப்படுத்தப்பட்டன. அந்த வகையில் எகிப்தில் வரலாற்றுக்கு முந்தைய காலகட்டத்தைச் சேர்ந்த 50 மம்மிகளை விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளார்கள். கெய்ரோவின் தெற்கு பகுதியில் நடத்தப்பட்ட அகழ்வாய்வின் போது இந்த மம்மிகள் கண்டுபிடிக்கப்பட்டன. அவற்றில் 12 மம்மிகள் குழந்தைகள் என்பது தெரிய வந்துள்ளது. மேலும் லெனின் துணியால் சுற்றப்பட்டும் மரப்பெட்டிகளில் வைக்கப்பட்டும் உள்ள இந்த மம்மிகள் கிமு 30 மற்றும் கிமு 320ஆம் ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்தை சேர்ந்தவையாக இருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். இந்த ஆண்டின் மிகப்பெரிய வரலாற்று ஆவணமாக இந்த மம்மிகள் இருக்கும் என்றும் தொடர்ந்து ஆய்வு நடந்து வருவதாகவும் தொல்லியல் ஆய்வாளர்கள் கூறியுள்ளார்கள். ஒரே இடத்தில் புதைந்து கிடக்கும் மம்மிகளின் குவியல்களை ஆய்வு செய்தபோது ஆய்வாளர்களும் மிரண்டுள்ளார்கள். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். Thank you.